ரணங்களால் நிறைந்துள்ள வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட கோரங்களை கண்முன் கண்ட மக்கள் கூறுவது என்ன என்பதை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ள முண்டக்கை, மேப்பாடி, சூரல்மலை பகுதிகளில் மக்களின் கதி என்ன என்றே தெரியாமல் உள்ளது. இப்பகுதியில் தேயிலை தொழிலாளர்கள் பலர் வசித்து வரும் சூழலில் ஏராளமான சுற்றுலாவாசிகளும் இருந்துள்ளனர். அப்படி சுற்றுலா வந்தவர்களில் 2 மருத்துவர்கள் நிலச்சரிவில் காணாமல் போய்விட்டதாக வேதனை தெரிவிக்கிறார் ராமச்சந்திரன். விஷ்ணு பிரசாத் என்னோட நண்பரும் அவரோட மனைவி மற்றும் நண்பர்கள் சுற்றுலா வந்திருந்தாங்க. நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முந்தைய நாள் தான் சூரல்மலையில ஹோம் ஸ்டேவ்ல தங்கியிருந்தாங்க. இப்படி ஒரு துயரம் ஏற்படும்னு நினைச்சு கூட பார்க்கல. சுற்றுலா வந்தவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சுற்றுலா வந்த இடத்துல 2 பேர் கணவர்களை இழந்துட்டாங்க. மனைவிகள் 2 பேரும் சிகிச்சையில் இருக்காங்க. இதேபோல் மேப்பாடியில் இருந்து தப்பி பிழைத்த சிறுமி பேசுகையில் நிலச்சரிவில் தான் போராடிய திக் நிமிடங்கள் குறித்து പകർന്നു കൊണ്ടാർ. അവിടെ ഇതേപോലെ ഞങ്ങൾ വീട്ടിൻ്റെ അകത്തായിരുന്നു ആദ്യം ഉണ്ടായത്. വെള്ളം വരുമ്പോൾ വീട്ടിലதான் இருந்தோம். அதிக சத்தத்தோடு சேரும் சகதியுமா தண்ணி வந்துச்சு. எல்லாரும் கத்தி கூச்சல் போட்டாங்க. நாங்கள் எல்லாம் வேகமாக வெளியே போக முயற்சி பண்ணோம். எங்கள் எல்லாரையும் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் வீட்டை விட்டு மலை மேலே ஏறினோம். அப்புறம் பாதுகாப்புக்காக இடம் மாறி மாறி போனோம். அப்புறம் தேயிலை தோட்டம் பகுதிக்கு போனோம். இந்த கோரத்தை எல்லாம் கடந்து வந்த மக்கள் பயத்துடனே இருந்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார் வயநாட்டைச் சேர்ந்த ஜோசப். ஹாஸ்பிட்டலிலும் அதுபோல തന്നെ மற்ற ஸ்தலங்களிலும் இங்கே நிறைய பேர் பயத்தோடு இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சாலும் அவங்க வசிக்கிறதுக்கு உரிய இடவசதி செய்து கொடுக்கணும். இந்த விஷயத்தில் அரசு தலையிட்டு மக்கள் மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு இடவசதி செய்யணும். இவங்க வெட்ட வெளியிலையோ சாலையிலோ அல்லது வேறு ஒருத்தவங்க இடத்துலையோ வசிக்கக்கூடாது. இதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு ஏற்றபடி கேரள அரசும் நடவடிக்கை எடுத்துள்ளது. நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டவர்கள், பெண்கள், சிறார்கள், உறவினர்களை இழந்தவர்களுக்கு மனநல ஆலோசனை அளிக்கப்படும் என முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு முகாம்களில் இருக்கக்கூடும் என்பதால் அவர்களை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், முகாம்களில் இருப்பவர்கள் தங்களது குடும்பத்தினரை காணவில்லை என தேடி போக வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்பத்தினர் குறித்த பட்டியல் தாருங்கள், நாங்கள் கண்டுபிடித்து தருகிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் மீட்பு பணிக்காக வருவோர் கூட நேரடியாக வயநாட்டிற்கு வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது கேரள அரசு. தந்தி டிவி செய்திகளுக்காக வயநாட்டில் இருந்து செய்தியாளர் சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.